உண்மையிலேயே வந்து விஜயனால தான் வந்து இளைஞர்களும் பெண்களும் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருத்தர் 2 பேர் வீட்டில் இருக்கலான்றவங்க கூட வரல, எல்லாரும் போய் போடுவோன்ற உத்வேகம் அதிகரித்ததே தவிர திமுக ஆட்சி பிடிக்காதவர்கள் கணிசமாக இருந்தாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. மடமாற்றம் செய்யப்பட்டதற்கான ஒரு கட்சியாக தாவாக இருந்திருக்கலாம். ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரே மேடையில் வந்து பேசல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். இதுக்கு ஏதாவது உள் கசப்பு காரணமாக இருக்கும். சகோதரர் ஸ்டாலின் அவர்களை மாதிரி தமிழகத்தை காப்பதற்கு யாரும் இல்லை என்று அறைகூவல் கொடுத்திருக்கின்றார் தலைவர் ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தி அவர்கள் கூட பரப்புரைக்கு வரல, அதில் ஏதாவது காரணம் இருக்கு? தேதி இல்லை, இல்லை வர முடியவில்லை, இயலவில்லை என்பது அந்த மாநிலத்தை முழுமையாக நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இவ்வளோ சீட்டு கேட்குறீங்க, முதல்ல வந்து ஒரு சீட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா? ஒருவர் மீது ஏறி ஒருவர் சவாரி செய்வது என்பது எந்த கூட்டணிக்கும் அது பொருந்தாது ஒன்றாகும். இப்போ தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வந்து சிதைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு ஏதாவது இருக்குதா? தமிழக ஊடகமும் சரி, தமிழக பத்திரிகையாளரும் சரி, ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர் செய்த காரியத்தை தான் அதிகமாக வெளியிட்டார். கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் டாக்டர் மாணிக்க வாசகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தேர்தலெலாம் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 85 விழுக்காட்டுக்கும் அதிகமாக வாக்குகள் பதிவாகியிருக்கு. இது எப்படி இருக்கு? ஏன்னா தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக வந்து சொன்னாங்க திமுக தலைமையிலான கூட்டணி வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அந்த நம்பிக்கை இன்னமும் அப்படியே இருக்கா? முதல்ல அந்த விழுக்காடுகளை பற்றி சொல்லிடலாம். அதாவது அப்புறம் எஸ்ஐஆருக்கு முன், எஸ்ஐஆருக்கு பின் என்று நம்ம பிரிச்சுக்கணும். எஸ்ஐஆருக்கு முன் எவ்வளோ வாக்காளர் இருந்தாங்க, எஸ்ஐஆருக்கு பின் எவ்வளோ வாக்காளர் இருந்தாங்கன்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, எஸ்ஐஆருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் குறைந்து மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,67,00,000 என்ற ஒரு நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த குறைஞ்ச பிறகு மொத்த பதிவான வாக்குகள் அதிலிருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் அதே 2021 6 கோடியே 27 நெருக்கமாக அந்த 27 லட்சத்துக்கு இருந்தாங்க. அதுலேருந்து விகிதாச்சாரம் பார்க்கும்பொழுது வெளிப்புறமாக பார்க்கும்போது விகிதாச்சாரம், அதாவது இந்த சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக வந்த மாதிரி ஒரு தோன்றுதலை உருவாக்கியிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே 2021க்கும் 26க்கும் நடந்த தேர்தலின் அந்த சதவீதம் என்றது மிகப்பெரிய வித்தியாசம் நடக்கிறது. 30 லட்சம் பேர் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. 5% அது. அதாவது அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கரெக்ட். 30 லட்சம் பேர் அது ஒவ்வொரு தேர்தலிலும். ஏன்னா புதியவர்கள் வருவார்கள், அந்த புதிய வாக்காளர்கள் வருவாங்க. ஒவ்வொரு வருடமும் அதை அதிகரித்து கொண்டே போய் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு 30-35 புதிய வாக்காளர் வருவாங்க. அதே போல் பல பேர் இந்த உலகத்தை விட்டு போயும் இருப்பாங்க. ஸோ அந்த வேரியேஷனில் பார்க்கும்போது இந்த 30 லட்சம் பேர் அதிகமாக வந்திருக்காங்க. ஆனால் உறுதியாக இந்த ஒரு விழிப்புணர்வு, அந்த 5 லட்சம் வாக்காளர்கள் இல்லை புதிய இளைஞர்கள் வர்றதுக்கு ஒரு காரணம் டிவிகேயுடைய கட்சியின் தாக்கமும் இருக்கின்றது என்பதுதான். இல்லை, நான் அதில் அடுத்து தான் கேள்வி வைக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா வந்து அது வந்து பரவலாக பேசுகிறாங்க. ஆமாம், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயே வந்து சொல்கிறார், இப்போ எங்களுடைய அதாவது ஒரு மிக பிற்போக்குத்தனமான ஒரு பார்வை இருந்துச்சு, இளைஞர்களும் பெண்களும் வந்து வாக்களிக்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடைத்து எறிஞ்சிட்டு இளைஞர்கள் பெண்களும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. உண்மையிலேயே வந்து விஜயனால தான் வந்து இளைஞர்களும் பெண்களும் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. விமர்சகர்கள் வந்து அதை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்லை, அதாவது ஒரு ஏற்கனவே போன தடவை 76.6% சொல்லுகின்ற எஸ்ஐஆருக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி 76.6 இதே இளைஞர்கள், இதே பெண்கள் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய உத்வேகம் அதிகமாக இந்த தேர்தலில் இருந்தது. அதாவது ஒருத்தர் 2 பேர் வீட்டில் இருக்கலான்றவங்க கூட வரல, எல்லாரும் போய் போடுவோன்ற உத்வேகம் அதிகரித்ததை தவிர அதனால் மட்டுமே என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளி நாடுகள்லேருந்து தான் கூட விஜய்க்கு ஓட்டு போடணுன்ட்டு மக்கள் வந்தாங்க என்பதாக சொல்கிறாங்க. விஜயும் அதை குறிப்பிடுறாரு. அது உண்மையா? அது விஜய்க்காக தான் வந்தாங்களா எல்லாருமே? இல்லை, அது வந்து அவருடைய கூட்டுறது. அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிட்டார். வெளியூர்லேருந்து வந்தாங்க எல்லாமே. நீங்கள் எப்படி பார்த்தாலும்
மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை அதே நிலைமையில் தான் இருக்கின்றது. வெறும் இந்த 30 லட்சம் என்றது ஒவ்வொரு தேர்தலும் அதிகமாக நீங்கள் 1996க்கு அப்புறம் நீங்கள் நடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே பார்த்தாங்கன்னா ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பேர், 2014 66 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களால மட்டுமே இம்பேக்ட் இல்லை, இவங்களுடைய உத்வேகம் அங்கே இருந்தது. அவ்வளோதான். அவர் பங்களிப்பை நீங்க வந்து இல்லைன்னு மறுக்கல. இல்லை மறுக்கலை. கண்டிப்பாக அவங்க இல்லை போய் போடணும் அப்படின்ற அந்த உத்வேகம் அதிகரித்து மக்கள் வந்தாங்க. அந்த உத்வேகத்தை தான் கேட்குறேன். அந்த உத்வேகம் என்பது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய அணிக்கு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இது வந்து ஒரு இதுவரை திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கிறதா? இல்லை அதாவது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வெளிப்படையாக பத்திரிக்கையாளரும் சரி உங்களை போல் ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து அதிகமாக தாவாக்காவுக்கு வந்து இவங்க ஓட்டுகளை பிரித்திருக்கிறார்கள் என்று. யார் அவர்களுக்கு ஓட்டு போட்டார்கள் என்றால், ஒருவேளை திமுகவின் ஆட்சியை பிடிக்காமல் போனவர்கள் தான் அதிகமாக மாற்றி வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது திமுகவுடைய கூட்டணி வாக்குகள் எவ்வாறு பிரிந்திருக்கும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு மாற்றம் தேவை அப்படின்றவங்க யாரு? அந்த விழுக்காடு கணிசமா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? திமுக ஆட்சி பிடிக்காதவர்கள் கணிசமா இருந்தாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்லை ஆட்சி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக இயல்பாவே ஆட்சி இருக்கும் அதிருப்தி இருக்கும். ஒரு அதிருப்தி எந்த ஆட்சி இருந்தாலும் அது இருக்கும். அந்த இது வந்து அதை எதிரணிக்கு போகும். அந்த எதிரணிக்கு போகிறது வந்து தாவாக்காவுக்கு போயிருக்கின்றதே தவிர, அந்த எங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள வாக்கு வங்கிகள் சரிந்தன என்பதை ஏற்றுக்கொள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகல. அதுதான் அதிமுக பாஜகவுக்கு போகாமல் இங்கே சென்று உள்ளன. அதுதான், அதாவது மடமாற்றம் செய்யப்பட்டதுக்கான ஒரு கட்சியாக தாவாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதுதான் அதோடைய கள நிலவரமாகவும் நாங்கள் கருதுகின்றோம். இப்போ இளைஞர்களுடைய வாக்கு வந்து முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட வாக்குகள் கிட்டத்தட்ட 15-18 லட்சம் வாக்குகள் அளவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வாக்குகள் அப்படியே முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு போயிடுச்சுன்ற வாதத்தை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, தாவேக்காவுக்கு போயிடுச்சு. பெரும்பாலான வாக்குகள் அவர்களுக்கு சென்றிருக்கின்றன. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ இந்த இளைஞர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ஏதாவது இந்த காலம் வந்து சமூக ஊடகத்தின் ஒரு காலம், அதே போல் திரைத்துறையின் காலம், திரைத்துறையின் தாக்கத்தின் காலமாகவும் சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் ஏற்கனவே அரசியல் இருந்தவர். இவங்க நேரடியாக அரசியல் வரும்பொழுது ஒரு மிக சிறந்த சமூக வள மார்க்கெட்டிங் வந்து சிறப்பாக பண்ணாங்க. 2 ஆண்டுகளாக அவர்கள் வந்து இந்த கட்சியில் சமூக வலைத்தளங்கள் இளைஞர்களுக்கு சென்றடையும் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தியை கையாண்டார்கள். அதனுடைய தாக்கம் அந்த முதல் தர வாக்காளர்களின் பெரும்பகுதி தாவாக்கு சென்றிருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய அனுகூலம். ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனிதரை மையமாக வைத்து தான் அந்த கட்சியே இயங்குது. செங்கோட்டையன் போன்ற அனுபவசாலிகள்லாம் இந்த கட்சிக்கு வந்தாலும் கூட அவர் வந்து விஜய் தான் அவருடைய மைய பிம்பம். இப்போ அவர் வந்து பல இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ண முடியல. சில இடங்களில் வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட போதிலும் வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணல. சில இடங்களில் பேசலை அப்படிங்கிற குறைபாடு இருக்கிறது. 41 பேர் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேலே வந்து முன்வைக்கப்படுது. அதுக்கு வந்து இவர் லேட்டாக வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை சொல்கிறேன். அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருக்கிறது. போதுமான அளவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, இவர் வந்து ஒரு நடிகருக்காக கூடக்கூடிய கூட்டம் தான் பரவலாக விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்பிலிருந்து கூட அந்த விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது. இப்போ வெளிப்படை என்னன்னா, இவருடைய ரோல் வந்து என்னமா இருக்கணும்? ஏற்கனவே கேட்டதுதான். இப்போ வந்து 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றுவோம்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் இன்னமும் இருக்கா? அந்த நம்பிக்கை இன்னமும் இருக்கா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன காரணம்னா, அதான் இந்த வாக்குகள் அவர்களாவது திமுக அரசு மீது உள்ள வாக்குகள் எதிராக உள்ள வாக்குகள் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் குவியவில்லை, அது பரவலாக 2-3 இடத்தில் பெறுவதால் திமுக மீண்டும் அந்த வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிற தொகுதியிலே அந்த 200 என்பது என்னால் கூற முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அதிமுகவை நம்ம ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சி. நீங்கள் வந்து அதிமுக என்பது மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சி. ஆகவே ஒரு குறிப்பிட்ட அளவு விஜய்க்கு சென்றடைந்ததால் அதிமுக செல்ல வேண்டிய ஓட்டுகள் குறைந்ததால் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பை கொஞ்சம் இழக்கிறார்கள். அதனால் அவர்கள் வெற்றி பெற குறிப்பிட்ட அந்த தொகுதிகளை கைப்பற்றாமல் அதை சென்ற முறையை விட அதிகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிமுக உள்ளது. அதே போல் திமுக கூட்டணியிலும் சென்ற முறை வெற்றி பெறுவதோடு கொஞ்சம் குறைவாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து பரப்புரை மேற்கொண்டாங்க.
அதில் சில விமர்சனங்கள்லாம் வந்து வந்துச்சு. ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரே மேடையில் வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். இதுக்கு ஏதாவது உள் கசப்பு காரணமாக இருக்குமா? அதாவது இது ஏன்னா வந்து இடஒதுக்கீடு சீட்டு பேரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை வரும்போது காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துச்சு. சில தலைவர்கள் வந்து வெளிப்படையாகவே பேசுனாங்க, தாவேக்காவுக்கு கூட்டணியில் அமைக்கணும் காங்கிரஸ்ன்ட்டு. இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குமா? அதனால அவங்க வந்து ஒரே மேடையில் வந்து பிரச்சாரம் பண்ணலையா? இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் வந்து முன்வைக்கின்றன. ஒன்று அசாமில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. வாக்குகளை மிக மிக தெளிவாக ஒரு மைனாரிட்டி அண்ட் மெஜாரிட்டி என்று பிரித்து கொண்டிருக்கிறதில் அங்கே மிக முக்கியமாக போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தலைவர் ராகுல் காந்தியும் சரி அல்லது கார்கேயும் சரி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அதே சமயம் இங்கே திமுக மிக வலுவான அணியில் வலுவான கட்சியாக இந்தியா கூட்டணியை தலைமை வகித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் தமிழகத்தில் உள்ள அத்தனை எதிரிகளும் சமாளித்து விட முடியும் என்ற நம்பிக்கையும் பேரிலே தலைவர் ராகுல் காந்தி கடைசி நேரத்தில் வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார். அப்பொழுது இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தில் அங்கே பல இடங்களில் இருக்கிறதால் ஒன்று கூடி அவர்களால் ஏற முடியாததுக்கான வாய்ப்புகள் இல்லையே ஒழிய, ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் சகோதரர் ஸ்டாலின் அவர்களை மாதிரி தமிழகத்தை காப்பதற்கு யாரும் இல்லை என்று அறைகூவல் கொடுத்திருக்கின்றார் தலைவர் ராகுல் காந்தி. ஒருவேளை மனக்கசப்பு இருந்திருந்தால் அந்த வார்த்தை மேடையிலும் வந்திருக்கின்ற நான் கேட்குற மனக்கசப்பு முதல்வரிடத்தில் இருக்குதான்னு கேட்டேன். இல்லை, முதல்வர் அவர்கள் வந்து ஒரே மேடையில் வந்து பரப்புரை செய்வதற்கு ஒத்துக்கலையா? ஏன் இப்போ அந்த அந்த ஏன்னா 2 நாள் வந்தார் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். பல பொதுக்கூட்டங்கள் வந்து கலந்துக்கிட்டாரு. ஒரு முறை கூட ஒரு கூட்டத்தை கூட அவர் கலந்துக்க முடியாத சூழ்நிலை தான் வந்துச்சு. அதாவது இப்போ ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஒரு தவறு சொல்லணும்னா பல விதத்தில் சொல்லலாம். முதல்வர்களும் மிக தெளிவாக அவருடைய முதல் மேடையிலேயே அவர் கூறினார். அதாவது தனியாக ஏறும்போது சொல்றார், சகோதரர் ராகுல் காந்தி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தான் அவர் அங்கே கூட்டணி கட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கு. பிரச்சனைகள் இல்லை. அதாவது ஒரு மனக்கசப்பு முதல்வருக்கோ அல்லது எங்கள் தரப்பிலோ இருந்திருந்தால் வார்த்தைகள் வெறும் நாடகமாக வந்திருக்கின்றோம், உளப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக வந்திருக்காது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் நாம் அனைவருக்கும் மேடையில் பார்க்கும்போதே தெரியும். நானும் அங்கே மேடையில் இருந்தவன் தான், அதே போல் அவரை வரவேற்றவர் தான். அதோட உணர்ச்சிகள் என்னென்னு என்று தெரியும். அதே போல் அங்கே இருக்கிற திமுகவினரும் சரி மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி அவரவர்கள் பணிகளை சிறப்பாக செய்து உள்ளனர். அந்த சிறப்பான செய்ததுதான் வருகின்ற மே 4ஆம் தேதியுடைய அந்த பணியின் வெளிச்சம் அங்கே தெரியும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து உங்கள் பரப்புரைக்கு வரலங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு அவர்களுக்கு பிறகு வந்து மிக தீவிரமாக ஒரு பெண் ஆளுமையாக காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் கூட பரப்புரைக்கு வரல. அதில் ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, அவங்க வந்து டேட்டு கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட் வித் அசாம். அவங்க வந்து கொடுக்கப்பட்டதை வந்து மற்ற மாநிலம் அவங்க மற்ற இடத்துக்கும் வரல. அவங்க வந்து ஹைலி கான்சன்ட்ரேட் வித் அசாம்னால தான் அவங்க வரல. மற்றபடி தேதி இல்லை, இல்லை வர முடியவில்லை, இயலவில்லைன்றது அந்த அந்த மாநிலத்தை முழுமையாக நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு யுக்தியில் தான் அவர்கள் இங்கே வரவில்லை. இல்லை, இப்போ அஸ்ஸாமில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்ன வருது? அப்போ ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகமான சீட்டு கேட்கும்போது கூட பல விமர்சனங்கள் வந்து நடுத்தர ரீதியாக இருக்கக்கூடிய விமர்சகர்கள் மத்தியிலேயே வருது. என்னதை நீங்கள் வளர்ந்துட்டீங்க தமிழ்நாட்டில், நீங்கள் வந்து இவ்வளோ சீட்டு கேட்குறீங்க, முதல்ல வந்து அவ்வளோ சீட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா என்பது போல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்கன்னா இப்போ இயல்பாகவே நீங்கள் திமுக நம்பி தான் இருக்கீங்க. நீங்கள் குறிப்பிட்டீங்க முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரு, அவரை நம்பி விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் திமுகவோட தோளிலே ஏறி சவால் செய்வதற்காக மட்டுமே காங்கிரஸ் கட்சி விரும்புகிறதா? அதாவது எதிர்கட்சியில், அதாவது ஒரு கட்சி கூட்டணி தலைமை வைக்கின்ற போது அந்த தலைமையை முழுமையாக நம்பியாக வேண்டும். அதனால் காங்கிரஸ் கட்சி வளரவில்லை அல்லது காங்கிரஸ் கட்சி அவர்கள் மீது சவாரி செய்வது என்பது தவறான ஒரு வாதமாகும். என்னன்னா, ஒரு கூட்டணி என்றால் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகின்றார் என்றால் அது வெறும் ஒரே ஒரு கட்சியின் வாக்குகள் மட்டுமல்ல, மற்ற அத்தனை கட்சிகளோட வாக்குகள் சேர்ந்துதான் ஒரு வெற்றி. அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் மீது ஏறி ஒருவர் சவாரி செய்வது என்பது எந்த கூட்டணிக்கும் அது பொருந்தாத ஒன்றாகும்.
அதில் உள்ள பலம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்களுக்குள்ள நீங்களே குறிப்பிட்டதான் கேட்குறேன். அதே தான் நானும் சொல்கிறேன். முதல்ல ஸ்டாலின் அவர்கள் மேல் நம்பிக்கை இருந்துச்சு, அதனால விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, விடலை. அதாவது நம்பிக்கையின் பேரில் இல்ல கடைசி அவர்கள் நேரத்துல வந்தாரு அதனால தான் அப்படின்ற மாதிரி இல்லை, சொன்னீங்க. அதாவது அசாமில் அதுக்கு முடிஞ்சு என்ன, அதாவது இதுக்கு இப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் அதான ஒரு மையப்புள்ளியா இருக்க முடியும். இல்லை, மையப்புள்ளி அது கிடையாது. அதாவது இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று வந்து அவர்கள் ஏற்கனவே, அதாவது இத்தனை நாள் இருக்கும்போது அவங்க கேட்காம இருந்திருப்பாங்களா, இல்லை நாங்கள் தான் சொல்லாமல் இருந்திருப்போமா? ம். ரெண்டுக்குமே, அதாவது இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அரசியல் வியூகம் அமைப்பாளர்களாக இரண்டு கட்சியிலுமே இருக்கின்றார்கள். தலைவர்களுக்கும் அதை தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த டேட்ஸ்லாம் இல்லை, அந்த டேட்டில் நம்மளால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கார்கே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய கார்கே அவர்கள் ஓசூரில் வந்து பேசுகிறாரு. அதே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு. அப்போ அதையே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. சரி, ராகுல் காந்தி வரவில்லை, மேடை ஏறவில்லை என்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற கார்கே அவர்கள் ஓசூரில் வந்து பேசுகிறாங்க. அதையும் ஏற்றுக்கல. அப்போ ஏதாவது நமக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா, இல்லை நம்பிக்கையோடு இருக்கிறதுனால நாங்கள் வரவில்லை என்பதா? என்னன்னா, ஒரு டேட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சில இடங்களில் சில ஃபிக்சேஷன் இருக்கும்போது அவங்க வந்து கலந்துக்கல. அதே சமயம் நம்மளுடைய பிரச்சாரம் எந்த விதத்திலும் தடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தனித்தனியாக பிரச்சாரம் செய்து தான் ராகுல் காந்தியும் முதல்வர்களும் அவர்களும் ஒரே மேடையில் சந்திக்கவில்லையே தவிர மற்றபடி அனைத்தும் சரிசமமாக சுமூகமாக நடைபெற்றது. இப்போ அந்த தேர்தல் சமயத்தில், தேர்தல் நடப்பது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரதி வந்து ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரத்துக்கு கலந்துக்க விடாமல் தடுப்பதற்காகவே வந்து ஒரு சிறைப்பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திட்டாங்க. தொகுதியை விட்டு அவரால் வெளில போக முடியல என்பதாக சொல்லப்பட்டது. கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கூட ஒரு ட்விட்டர்லாம் போட்டிருந்தார். தேர்தலுக்கு பிறகு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கழித்து வச்சார். அவர் வீடியோ ஆதாரத்தை கூட வெளியிட்டார். அந்த வருமானத்துறை துறையினர் இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரத்தெல்லாம். இது வந்து விமர்சிக்கப்படுது. இது வந்து தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே வந்து ஒரு நாடகத்தை நடத்துகிறார் செல்வப்பிரதியை அப்படிங்கிற மாதிரியான வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இது நாடகத்தை அரங்கேற்ற அவசியம் ஏதாவது இருக்குதா? இல்லை இல்லை, அதாவது முதல்ல நாடகம் என்று எதிர்கட்சிகளோ அல்லது அதை விமர்சிக்கக்கூடியவர்களோ இருக்கின்றார்கள். ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஒரு முக்கிய கட்சியின் தலைவர், அகில இந்திய கட்சியின் தமிழ்நாடு பிரிவுடைய தலைவர் ஒரு பொய்யான செய்தியோ அல்லது ஒரு நாடகத்தை அரங்கேற்றதற்கான எந்த ஒரு முகாந்தாரமும் கிடையாது. நடந்ததை கூறியிருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அதை நாடகமாக சித்தரிக்கின்றார்களே தவிர, இல்லை என்றால் தேர்தல் வருமான வரித்துறை தரப்பிலிருந்து அதை வந்து சொல்லலையே. அப்போ கேஸ் போடணும்னு சொல்லிட்டு சொல்லல. அதாவது அவங்கள வந்து தொகுதி விட்டு வெளில போக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவலையும் இல்லை. அவங்க சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு தவறான கூற்றை எங்கள் தலைவர் கூறியிருந்தால் வருமான வரித்துறை அவர்கள் மீது வழக்கு தொடுப்பார்கள். அது ஏன் தொடுக்கல? மறுபரிக்கை யார் வேண்டாலும் செய்யலாம், ஆனால் உண்மை நிலை என்று தேர்தலுக்கு அப்புறம் ஆதாரத்தோடு வெளியிடுகின்றார். அப்படி இருக்கும்போது முதல்ல நம்ம முகந்தாரம் எடுத்துக்கணும். ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கவர் ஒரு நாடகம் நிறைவேற்றினால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியாத ஒன்று. இன்னொன்று, அது நாடகத்துக்கான அவசியமே இல்லை. ஒரு அகில இந்திய தலைவர் வரும்பொழுது தடுக்கத்திற்கான அத்தனை ஆயத்த பணிகள் செய்தனால் மட்டுமே அவர் அவ்வாறு கூறியிருக்கின்றே தவிர அதில் எந்தவித நாடகமோ அல்லது எதுவும் சதியோ கிடையாது. சதி செய்தது அவர்கள். அதை மறைக்கிறதுக்காக அவர்கள் கூறுகின்றார்கள். சரி, இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய பரப்புரையில் வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை வந்து அவர் சொன்னார். தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் சிதைப்பதற்காக பாஜக முயற்சி பண்ணுது. அது வந்து அதிமுக அப்படிங்கிற முகமூடியை அணிஞ்சுக்கிட்டு பாஜக உள்ள நுழையுது. நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கதி தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் என்பது போலலாம் சொன்னார். இப்போ தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வந்து சிதைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு ஏதாவது இருக்குதா? இல்லை அது வந்து தேர்தல் பரப்புரைக்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைகள்? அது இல்லை, தேர்தல் பரப்புரைக்காக சொல்லப்பட்டது எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? அதாவது பார்லிமெண்ட்லேருந்து அவர் வந்து கேள்வி நேரத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கேட்காங்க. நீங்கள் என்னங்க இந்த மாதிரி யூ ஹவ் நெவர் எவர் டோல் தட் பிஜேபி வில் நாட் கேப்சர் த பவர் இன் வை யூ ஆர் சேனா? ஏன்னா நான் தமிழன்னாரு. டோல் அந்த பார்லிமெண்ட் எல்லா டிவிலையும் வந்திருக்கும். அப்போ அது வந்து ஒரு தேர்தலுக்காக சொன்னதா? இது தேர்தல் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். உள்ளபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக தலைவர் ராகுல் காந்தி ஒரு தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த தமிழினத்துக்கு யாராவது ஒரு துரோகம் செய்தால் அவரை விட முதலில் கேள்வி கேட்பதோ அதற்காக போராடுவதற்கோ வேற எந்த தலைவரும் இந்திய நாட்டில் இல்லை. அந்த பாண்டிங் எப்படி அவருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மிக தெளிவாக வந்து அவருடைய தந்தை வந்து கொல்லப்பட்ட ஒரு மண்ணாக தமிழ்நாடு சொல்லப்படுகிறது. இயல்பாகவே வந்து ஒரு விரோதம் தான் வரணும் இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து போனால் பாதுகாப்பு இல்லாமல் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாசம் வந்து அவருக்கு எந்த இடத்துலேருந்து வருது?
தமிழர்கள் அவர்கள் மீது காட்டுகின்ற உண்மையான அன்பு. ம். யாரோ ஒரு புல்லுருவிகள், கொலைகார பாதகர்கள் அவருடைய தந்தையை கொலை செய்த போதும், அதே போல அவர்கள் வந்து விடுதலை செய்யலாம் என்று கேட்கும்பொழுது, எங்களுக்கும் அதற்கும் சொந்தம், நாங்கள் எப்போதும் மன்னித்து விட்டோம் என்று கூறிய பரம்பரை தான் ராகுல் காந்தி. ம். நேருவும் காந்தி பரம்பரையில் வந்த ராகுல் காந்தி. ஆகவே அவர்கள் தமிழர்கள் மீது உள்ள அன்பு என்பது தன்னலம் கருதாது, தமிழர்கள் அவர்கள் மீது காட்டுற அன்பும், அதே போல அவர்கள் தமிழர்கள் மீது காட்டுகின்ற அன்பும் அளப்பரியாதது. ம். இதுதான் அதோடைய நிதர்சனமான உண்மை. அது வந்து ஏதோ தேர்தலுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் அவர் பாராளுமன்றத்தில் பேசும்போது மிக தெளிவாக ஒரு நாளும் தமிழ் கலாச்சாரத்தையோ அல்லது தமிழர்களின் வாழ்வியலையோ சிதைக்க நினைத்தால் முதலில் போராடக்கூடிய முதல் நபராக நானாக தான் இருப்பேன் என்று பாராளுமன்றத்தில் தேர்தலுக்கு வெகு காலத்திற்கு முன்னோடும் சரி, கடந்த 10 ஆண்டுகள் பலமுறை கூறியிருக்கின்றார். அதனால் அது வந்து உண்மையான உள்ளபூர்வமான வார்த்தைகள் அது. அந்த அந்த உணர்வை வந்து மற்ற கட்சிகள் புரிஞ்சிருக்காங்களா? ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஆற்றிய உரை, இப்போ நம்ம வந்து தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஆற்றிய உரை வந்து உண்மையிலே ஒரு எழுச்சி மிக்க ஒரு உரை. ஆனால் தமிழகத்தில் வந்து எப்படி சித்தரிக்கப்படுகிறதுனா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொகுதி மறுவரையை எதிர்த்து குரல் கொடுத்தாரு, அதனால தான் வந்து அந்த சட்ட மசோதா தோற்கடிக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை வந்து குறிப்பிட்டு அவருடைய உரை, அவருடைய ஆதரவு, ஏன்னா 100 எம்பிக்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களவையில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கை வந்து பெருசாக தமிழ்நாட்டில் போய் கொண்டு சேர்க்கலையோன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, அது ஒரு பக்கம் அது உண்மைதான். தேர்தலுடைய நிர்பந்தத்தில் பேரிலே அதை கொண்டு சென்று சேர்க்காதது எங்களுடைய காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஆனால் அதே சமயம் இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் அதை முன்னெடுக்கவில்லை என்றால் அந்த டீலிமிட்டேஷன் என்பது மிக உறுதியாக வென்றிருப்பார்கள் என்று. மம்தா பானர்ஜிக்கு அவர்கள் அதே வெஸ்ட் பெங்காலிலும் இதே தான் அவர்கள் கூறுகிறார். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி எடுத்த ஸ்டாண்ட்னால தான் இது வந்து இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டு உள்ளதுன்றது வெஸ்ட் பெங்காலின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. ஆனால் மக்களுக்கும் சில காலங்களில் அது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும் யாருடைய முயற்சி இருக்கும். ஆனால் இவர்களுடைய பங்கு இல்லாமல் அது வெற்றி பெற இயலாது. திமுகவுடைய பங்கோ அல்லது மம்தா பானர்ஜியோட பங்கோ அல்லது மற்ற எதிர்கட்சிகளுடைய பங்கு இல்லாமல் வெற்றி பெறுகிறார். அந்த பங்கில் மிக முக்கியமான பங்கு காங்கிரஸுடைய பங்கு. அதே தான் நான் கூட்டணிக்கும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக என்ற தலைமையிலான கூட்டணியில் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது. அதே போல மற்றவர்களுடைய பங்கு அதில் இல்லாமல் இல்லை. இது ரெண்டும் ஒன்று தான். அதாவது தோற்கடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது. அதை வந்து காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது என்பதை விட தேர்தல் நிமித்தமின் காரணத்தால் அதில் நாங்கள் வந்து ஈஸியாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இல்லை ஒரு பலதரப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ராகுல் காந்தியால் தான் தமிழ்நாடு முக்கியமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது இல்லையா? டீலிமிட்டேஷன் வந்து ஒவ்வொரு நாங்கள் பிரச்சாரம் செய்த அத்தனை தொகுதிகளிலும் நீங்கள் அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் கூறியிருக்கோம். ஆனால் ஊடகங்களில் அதை பிரபலமாக கொண்டு வந்தது யார் என்றால் உங்களுக்கு தெரியும், அது மு க ஸ்டாலின் திமுக அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல போராட்டம்லாம் மிக முக்கியமான அதுல தப்பு இல்லை ஏற்படுத்துச்சு. அதுல நீங்களும் ஆதரவு கொடுத்தீங்க. கருப்பு கொடி ஏற்ற போராட்டங்கள் பங்கெடுத்துட்டீங்க. ஆமா, இருந்தாலும் ராகுல் காந்தி அங்கே வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டாரான்னு தான். இருட்டடிப்பு அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக ஊடகங்களும் சரி, தமிழக பத்திரிகையாளரும் சரி, ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர் செய்த காரியத்தை தான் அதிகமாக வெளிப்படுத்துவார்கள். ஒரு முதலமைச்சராக ஒரு கொடியை எரிக்கின்றவர், ஒரு நகலை எரிக்கின்ற போது அதுதான் வெளிப்பாடாக வருமே தவிர பாராளுமன்ற பேசத்தில் இரண்டாவது முக்கிய செய்தியாக தான் வெளிப்பட்டிருக்கின்றது. அதுதான் இது. அதாவது திமுக எனவும் அவர்களுக்காக செய்யவில்லை, அவர்கள் உண்மையாக எதிர்த்தார்கள். அதனால் தமிழகத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்னவென்று அவர்களும் பேசியிருக்கின்றார்கள். தலைவர் முதல் முறையாக பல மாநிலங்களுக்கு அழைப்பு விடுத்து ஒரு கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பண்ணுச்சு. அவங்க வந்து தென்னிந்திய மாநிலங்கள் சவுத் இந்தியன் முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சவுத் இந்தியான்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா பூராவும் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு காங்கிரஸ் பண்ணுச்சு. அதில் வந்து பண்ணல, அது முன்னெடுப்பு செய்தார்கள். முன்னெடுப்பு செய்த போது அது அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுல தப்பு இல்லை. நாங்கள் செய்த ஏன் வரவில்லை என்றால் தமிழக முதல்வர் ஒரு நகலை எதிர்க்கின்றார் என்பது முக்கிய செய்தியாக வருமா, பாராளுமன்றத்தில் பேச்சுக்கள் வந்து மிக வந்து வருமான் என்றால் முதலமைச்சர் செய்ததுதான் பத்திரிகைகள் பரவலாக வந்தது. அது மக்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அது முன்னெடுத்தது இல்லையா? முன்னெடுத்து நீங்க கொண்டு போனீங்க, கொண்டு போனோம். பங்களிப்பு காங்கிரஸ் கட்சி பங்களிப்பு கொண்டு போனோம். ஒவ்வொரு பரப்புரையிலும் நாங்கள் சொன்னோம்.
ஆனால் அது வந்து பத்திரிகை வாயிலாக இல்லை சமூக ஊடக வாயிலாக அது செய்தி ரீச் ஆனதுனால அதில் நாங்கள் தவறிவிட்டோம். அதாவது அந்த சர்க்கிள் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெற்றக்கூடிய சூழல் ஏற்படுமா? ஒருவேளைன்னு சொல்லி அதை 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 அதில் கொண்டு வரதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது அதில் இல்லை, எந்த விதத்திலும் கள கருத்து, அதாவது கள அனுமானம்னு ஒன்று இருக்குது. எந்த விதத்திலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு தொகுதிகளை வெல்ல மாட்டார்கள் என்பதுதான் கள நிலவரம். நல்லதுங்க. உங்களுடைய நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு நிறைவேறுகிறது, பலிக்கிறது என்பதை வந்து மே 4ஆம் தேதி பார்த்துடலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி சார். நன்றிங்க. மக்கள் சிபே மகேசன் தீர்ப்பு மே 4ஆம் தேதி சந்திப்போம். நன்றி. கேள்வி களம்.